வணக்க நண்பர்களே, காவல் நிலையத்துக்கு கவலையோடு வந்த 70 வயது முதியவர் ஒருவரின் மனக்கவலையை போக்கி அவருக்கு மகிழ்ச்சியை நிலைக்க செய்திருக்கின்றார் சீர்காழி காவல் ஆய்வாளர் மு. சதீஷ். இதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீர்காழி காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றார் பொறுப்பு ஆய்வாளர் சதீஷ். அப்போது அங்கு வந்த 70 வயதுடைய முதியவர் ஒருவர் தயங்கியபடி நின்றார். அவரை அழைத்து அமர வைத்து ஆசுவாசப்படுத்தி விசாரிக்கின்றார் சதீஷ். சன்னமான குரலில் முதியவர் தன்னை பற்றி கூறுகின்றார். அவர் அரசு உயர் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவரது மனைவி புற்றுநோயால் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரது மகன் பெங்களூரு ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறார். மருமகள் 2 பேர குழந்தைகளோடு சீர்காழியில் இருக்கிறார். அவர்களோடு தானும் வசித்து வருவதாக கூறிய பெரியவர் பிறகு தனது மனக்கவலையை மெல்ல பகிர்ந்திருக்கின்றார். வயது முதிர்வு காரணமாக சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இருமல் மற்றும் சளி இருப்பதாக, கடந்த சில வாரங்களாக இருமல் சளி அதிகமாக உள்ளதால் தனக்கு கொரோனா தொற்று வந்திருக்குமோ என்ற பயத்தில் மருமகள் இவரிடம் பேசுவது கிடையாது என்று பேர குழந்தைகளையும் இவரிடம் பேச அனுமதிக்காமல் வீட்டிற்குள்ளேயே வைத்திருப்பதாகவும், இதனால் தனக்கு மன உளைச்சலாக உள்ளது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பெரியவர் மனது உடைந்து அழத் தொடங்கிவிட்டார். யாருமே தன்னிடம் பேசாமல் இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தன்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அதனால் தன்னை ஏதாவது ஒரு முதியவர் இல்லத்தில் சேர்த்துவிட வேண்டும் என கூறிவிட்டு மீண்டும் அவர் கண் கலங்கினார். அவருக்கு ஆறுதலும் தேறுதலும் சொன்ன ஆய்வாளர் சதீஷ், கவலைப்படாதீங்க, என்னோட வாங்க, முதல்ல உங்க மருமகளின் அச்சத்தை போக்க அரசு மருத்துவமனையில் போய் உங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்துவிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு போய் விடுகின்றேன். உங்கள் மருமகளிடம் நானே பேசுகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். இதை கேட்டு பதறிப்போன பெரியவர், ஜீப்பெல்லாம் வேண்டாம் சார், என் மகளை பற்றி மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க என்று அந்த நிலையிலும் தனது மருமகளின் கௌரவம் பற்றி கவலைப்பட்டிருக்கின்றார். இதனால் சீருடை கூட அணியாமல் சாதாரண உடையுடன் தனது இருசக்கர வாகனத்தில் பெரியவரை அழைத்து சென்ற சதீஷ் அரசு மருத்துவமனையில் அவருக்கு கொரோனா முதல்கட்ட பரிசோதனை செய்து அதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்ற அரசு மருத்துவரின் சான்றோடு பெரியவரை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அங்கிருந்த பெரியவரின் மருமகளிடம் அரை மணி நேரத்துக்கு கூடுதலாக சதீஷ் பேசியதில் கொரோனா குறித்த அச்சம் மருமகளுக்கு விலகியது. மாமனாரின் பரிதாப நிலை புரிந்தது. மாமனாரை பார்த்து சாரி மாமா என்று சொல்லி கதறி அழுதிருக்கின்றார். பேர குழந்தைகளும் தாத்தாவை ஓடி வந்து கட்டிப்பிடித்திருக்கிறார்கள். இப்போது அந்த பெரியவர் வீட்டுக்குள் பேரப்பிள்ளைகளுடன் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறாராம். பேரப்பிள்ளைகள் எப்போதும் தன்னை விட்டு பிரிவதில்லை. மருமகளும் அன்பாக நடந்து கொள்கின்றார் என்று ஆய்வாளர் சதீஷை அலைபேசியில் அழைத்து நன்றி கூறியிருக்கின்றார் அந்த பெரியவர். கொரோனா காலத்தில் இப்படியான மனிதநேய சேவைகளை செய்து கொண்டிருக்கும் ஆய்வாளர் சதீஷ் போன்ற காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு சல்யூட் அடிப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.